2:57 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் எதிலும் பற்றில்லாதவனாக சுகத்தில் மகிழ்வதில்லையோ துக்கத்தை வெறுப்பதில்லையோ அவனது புத்தி நிலை பெறுகின்றார். முதல்ல சொல்கிறதுல காஸ் வரும், இதில் கான்சிக்வன்ஸ் வரும். கான்சிக்வன்ஸ் என்னது? அதில் துக்கத்தில் துவல்வதில்லையோன்னு சொன்னார், இதில் துக்கத்தில் வெறுப்படைவதில்லைன்றார். அது அப்படியே அதோட போக்கில் விடுற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அது காஸ், இது கான்சிக்வன்ஸ். துக்கம் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி பதட்டப்படாமல் இருக்கேன், வெறுப்பாகாமல் இருக்கேன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த மாதிரி அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு 3ஆவதாக இந்த ஸ்லோகம் பதில் வருது. வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். 4வது பதில் 2:58 கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ஆமை தனது அவயங்களை உள்ளே இழுத்து கொள்வது போல எல்லா பொருட்களிலும் இருந்தும் புலன்களை உள்ளே இழுத்து கொள்கின்ற திறமை எப்போது ஒருவனுக்கு வாய்க்குமோ அப்போது அவனது புத்தி நிலை பெறுகிறது. இறைவனுடைய படைப்பில் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸும் உண்டு. ரொம்ப நாள் உயிர் வாழ்கிற விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு விஷயம் ஆமை. ரொம்ப ஷார்ட்டாக உயிர் வாழ்கிறது, நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒன்று இருக்குது, கொசு. 24 hours அதோட லைஃப் டைமு, சம்டைம்ஸ் 48 hours. ஆனால் அதுக்குள்ள ஒரு ஏரியாவுக்கு டெங்கு கொடுத்துட்டு போயிடுது. ஸோ இந்த ஆமை இந்த இடத்துல ஏன் உருவிக்கிறாங்கன்னா, அது உயிர் வாழ்றதுக்கும் இந்த குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறது நம்ம டிஸ்கஷனில். ஆனால் அதனுடைய தலையையும் அதனுடைய கால்களையும் அது டக்குன்னு இழுத்து அந்த ஓட்டுக்குள்ளே சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துக்கும். நீங்கள் எதாவது கிணத்துல இருக்கும்போது, அந்த ஆமை இருக்கும்போது நீந்திட்டு இருக்கும்போது சின்ன கல்லை போட்டிங்கன்னா, ஒரு சின்ன கல் ரொம்ப அதிர்வு கம்மியாக இருந்தால் கூட ஃபஸ்ட் எடுத்துன்னு ரியாக்ட் பண்ணும், அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் திருப்பி ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக பிரச்சனை வரப்போகுதுன்னா டக்குன்னு தன்னை உள்ள இழுத்து சேஃப் ஒரு கூட்டுக்குள்ள உட்காருதோ, அது மாதிரி நம்மகிட்ட இருக்க புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மனிதனுடைய 9 வாயில்கள் சொல்ற விஷயம், 5 சென்சஸ், மனசை சேர்த்த 6th சென்ஸ், இதெல்லாம் சேர்த்து இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் உள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் சொல்றாருன்னா, எப்பெல்லாம் தேவையோ வெளியே இருக்கணும், எப்பெல்லாம் தேவையோ உள்ள இருக்கணும். கண்ணு உள்ள வெளியே இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை பார்க்கும், உள்ள போயிடுச்சுன்னா நிறைய விஷயங்களை பார்க்காது. காது உள்ள போயிடுச்சுன்னா நிறைய விஷயங்களை கேட்காது, வெளியே வந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை கேட்கும். ஸோ அது மாதிரி நாக்கு வெளியே வருதுன்னா நிறைய விஷயங்களை ருசிக்க ஆசைப்படுது, உள்ளே போயிடுச்சுன்னா ருசிக்க நிறுத்திடுது. அது மாதிரி ஸ்கின்னு உள்ளே போகுது அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்குது, ஆனால் அதை கனெக்ட் பண்ணுற மைண்டு உள்ளே போய்க்குது, அந்த சென்சார் உள்ளே போய்க்குது. அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக, ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி எப்போ தேவையோ வெளியே வரணும், தேவையில்லாட்ட உள்ளே போகணும். நமக்கு ஆக்சுவலி ரிவர்ஸாக தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. எக்ஸாம் இடத்துல நம்ம பையன் படிக்கலாம், டென்ஷனில் உட்காந்துருப்பான், அப்போ தான் எல்லா சென்ஸும் வெளியே வரும். கிரிக்கெட் மேட்ச் போடுறான், மேட்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு, என்ன காது இந்த ஸ்கோரை கேட்கணும் ஆசைப்படுது, கண் இந்த கேமை பார்க்கணும் ஆசைப்படுது, பாடி ஸ்டேடியத்தில் இருக்க ஃபீல் மிஸ் ஆகுது, டிவியில் என்ன நினைக்குது. ஆனால் நாளை கழிச்சு காலையில் எக்ஸாம் இருக்குது. அந்த புலன்களை உள்ளே நம்ம இழுக்க முடியல. ஸோ இது ஒரு போராட்டம். இதில் சில பேர் ஸ்டேடியம் வரைக்கும் போய் ஃபெயில் ஆயிடுவான், சில பேர் டிவியில் பார்த்து பாஸ் ஆயிடுவான், சில பேர் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி மார்க் எடுத்து வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். புத்தி நிலை பெறுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டுன்னு வச்சுக்கலாம்.